Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. மற்ற ஆட்சியை போல பாலை கொட்டுவது போராட்டம் நடத்துவது என்பது இந்த ஆட்சிக்கு தேவையில்லை. விவசாயி வாழ வைக்கிற ஆட்சி என்ற முறையில் ஓபிஎஸ் பேசுவார். அந்த பக்கம் போனதுனால வேற என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு அரசும் 5 ஆண்டு காலத்திலே 3 ரூபாய் மட்டும்தான் ஏற்றிய வரலாறு. ஆனால் நாம் 100 நாட்களுக்குள்ளே 3 ரூபாய் ஏற்றி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்களுடைய கோரிக்கை என்பது தொடர்ந்து அவர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அது அரசு கவனமாக கண்காணி எங்கே அதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை அரசு பரிசீலித்து வருகிறது. ஆகவே விவசாயிகளை பொறுத்தவரையிலும் போராட்டம் என்பது முக்கியமான ஒன்றல்ல. அரசிடத்திலே சென்று தங்கள் கோரிக்கை வைத்து 3 ரூபாய் நீங்கள் ஏற்றி இருக்கிறீர்கள், இதற்கு வாழ்த்துக்களை சொல்லி அதற்கு பிறகு அவருடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதுதான் ஒரு ஜனநாயக மரபு. இதை மற்றவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எங்களுக்கு இருக்கிற நிலை என்னன்னு சொன்னால், நிதிநிலை 13 லட்சம் கோடி ரூபாய் பற்றாக்குறை, கடன் சுமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஒரு அரசு மக்கள் நலன் காக்கிற அரசாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக விவசாயிகளுடைய நலனை மனதிலே கொண்டு கூட்டங்கள் கூட்டப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்வோம். போராட்டம் என்பது பாலை நிறுத்துவது என்பது பால் உற்பத்தியாளருடைய வாழ்க்கை தரத்தில் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பாலை சரியான நேரத்தில் வழங்க வேண்டிய அவர்களுக்கும் அந்த தார்மீக அடிப்படை இருக்கிறது. ஆகவே மற்ற ஆட்சியை போல பாலை கொட்டுவது போராட்டம் நடத்துவது என்பது இந்த ஆட்சிக்கு தேவையில்லை. விவசாயி வாழ வைக்கிற ஆட்சி என்ற முறையில் எல்லோரும் இதற்காக தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதை கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் பேசுவார். அந்த பக்கம் போனதுனால வேற என்ன பண்ணுவார்? அத்திக்கடவு இதுவரைக்கும் எல்லாருமே சொல்றாங்க, ஜனநாயக முறையில் சிறந்த பேரவைத் தலைவர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிறார்கள். எல்லோரும் பாராட்டி வருகிறார். அது மட்டும் இல்லையே, அப்புறம் இவருக்கு தெரியாத கொடுக்கலன்னு சொல்றாங்க. அவர் இஷ்டம் போல பேசுறதுக்கு அனௌ பண்ணிட்டு வரணும். யாருமே டிஸ்டர்ப் பண்றதே இல்லை. நாங்க பேசுறது சத்தம் போடுறாங்க. அவங்க பேசுறது பின் டிராப்ஸ் இருக்கு, பாத்துறீங்களா? அப்சர்வேஷன் நீங்க பாருங்க, டிவியில் பாருங்க. ஆகவேதான் நேரடியாகவே மக்கள் காண வேண்டிய ஒரு முறையில் நம்முடைய சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.